வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக ரயில்வே துறை இருக்கிறது. இந்த ரயில்வே துறையில் மிக முக்கியமான இடத்தை தென்னக ரயில்வே பிடித்திருக்கிறது. தென்னக ரயில்வேவை பொறுத்தவரை இங்கு இருக்கக்கூடிய சென்னை, மதுரை, திருச்சி, சேலம், திருவனந்தபுரம் மற்றும் பாலக்காடு ஆகிய ரயில்வே கோட்டங்களை இணைத்து செயல்படுகின்றது. ஏற்கனவே ரயில்வே துறையை பொறுத்தவரை தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது என்கின்ற கோரிக்கை ரயில் பயணிகளிடத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மனதிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளினுடைய மனதிலும் இருக்கின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ரயில்வே கோட்டங்களில் பல ரயில்வே சேவைகள் அந்த நிறுத்தங்களில் இனிமேல் அந்த குறிப்பிட்ட ரயில்கள் நிற்காது என்று தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயில்வே நிறுத்தங்களை பொறுத்தவரை பல்வேறு பகுதி மக்கள் அந்த ரயில் சேவையை பயன்படுத்தி வந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு அந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பிட்ட இந்த ரயில் நிறுத்தங்களில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறதை தென்னக ரயில்வே இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வலுப்பெற்று வருகிறது. இந்த அறிவிப்பை திரும்ப பெறாவிட்டால் பல கட்ட போராட்டங்களும் நடத்தப்படும் என பல்வேறு அமைப்புகளும் தற்பொழுது தெரிவித்து வருகின்றன. இது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக ரயில்வே துறை உள்ளது. இதில் தெற்கில் உள்ள சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, பாலக்காடு, திருவனந்தபுரம் உள்ளிட்ட கோட்டங்களை இணைத்து தெற்கு ரயில்வே கோட்டம் 1951ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. பொதுவாகவே ரயில்வே துறையை பொறுத்தவரை பல காலங்களில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது என்கிற குற்றச்சாட்டு தமிழக மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளிடத்தில் உண்டு. ரயில் சேவைகளை பெறுவதில் கேரளாவிற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் தமிழகத்திற்கு இல்லை என்பது தமிழக மக்களின் எண்ணமாக உள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள 4 ரயில்வே கோட்டங்களில் உள்ள ரயில் வழித்தடங்களில் பல நிறுத்தங்களில் முக்கியமான ரயில்கள் நின்று செல்லாது என்று தெற்கு ரயில்வே கடந்த சில தினங்களுக்கு முன் அறிவித்திருப்பது ரயில் பயணிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ரயில் பயணிகள் அதிகமாக பயன்படுத்தும் ரயில் நிலையங்களிலும் பல ரயில்கள் நின்று செல்லாது என்று அறிவித்திருப்பது ரயில் பயணிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உதாரணமாக சென்னை சென்ட்ரல் மங்களூர் எக்ஸ்பிரஸ் இனி சங்ககிரியில் நிற்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு ஆங்கிலேயர் காலத்திலிருந்து ரயில் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு லாரி, நெசவு, பைனான்ஸ் தொழில்களும், சிமெண்ட் தொழிற்சாலை, பள்ளி, கல்லூரி என பல நிறுவனங்கள் உள்ளன. சுற்று வட்டார பகுதிகளான திருச்செங்கோடு, இடைப்பாடி, குமாரபாளையம் போன்ற பகுதிகளில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களும் தொழில் சம்பந்தமாக சென்னை மற்றும் மங்களூர் வரையிலான பகுதிகளுக்கு துரிதமாக சென்று வர ரயில்களையே நம்பியுள்ளனர். இந்த நிறுத்தத்தை ரத்து செய்தால் பல்வேறு தொழில் புரிவோர், தொழிலதிபர்கள், கல்லூரி மாணவர்கள் என பலதரப்பட்டவர்களும் பாதிக்கப்படுவார்கள். அதேபோல் திருச்சி ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ஜிஆர்புரத்திலும் சில பாசஞ்சர் ரயில்கள் நிற்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுத்தத்தில் அதிக அளவிலான பயணிகள் ரயில் சேவையை பயன்படுத்துவதால் இனி பேருந்துகளில் அதிக கட்டணம் கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகியுள்ளதாக பயணிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ள பல நிறுத்தங்கள் அங்கு வசிக்கும் மக்களின் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு பெற்றதாகும். தெற்கு ரயில்வே நிறுத்தத்தில் உள்ள இந்த ரயில் சேவைகளால் இனி வரும் காலத்தில் பல ரயில்கள் நிற்காமல் போனால் இந்த குறிப்பிட்ட ரயில் நிலையங்களை மூட வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள பல ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு ரயில் பயணிகளிடத்தில் உண்டு. இந்த சூழ்நிலையில் திடீரென்று மக்கள் அதிகம் பயன்படுத்தும் ரயில்வே நிறுத்தங்களுக்கான சேவையை நிறுத்தியிருப்பது மக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தும். இதனால் தெற்கு ரயில்வேயின் இந்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த ரயில் பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ரயில் நிறுத்தங்களில் ரயில் சேவை நிறுத்தப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. பொதுமக்கள் அதிக அளவிலான பயன்படுத்தும் ரயில் சேவைகளை அதுவும் குறிப்பிட்ட இடத்தில் அந்த நிறுத்தங்களில் இனி ரயில்கள் நிற்காது என்கின்ற அறிவிப்பு பொதுமக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் வருவாய் குறைவு என்று கூறப்பட்டாலும் கூட பல்வேறு தரப்பட்ட மக்கள் அந்த ரயிலை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதனால் இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கை மக்களிடத்தில் இருக்கிறது. இது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து செய்திகளை தர பல செய்தியாளர்கள் காத்திருக்கிறார்கள். முதலில் சென்னையிலிருந்து எமது செய்தியாளர் பாஸ்கர் காத்திருக்கிறார். அதே நேரத்தில் சேலத்தில் இருக்கக்கூடிய
எந்தெந்த நிறுத்தங்களில் என்னென்ன ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்பது குறித்த கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது சேலம் செய்தியாளர் சுரேஷ் பாபு. மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் எமது செய்தியரங்கிற்கு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் ரயில்வே நல பயணிகள் சங்கத்தின் சேர்ந்த திரு மாரிமுத்து அவர்கள். முதலில் ரயில்வே துறை பற்றியும் தென்னக ரயில்வே பற்றியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே வழித்தடங்கள் மற்றும் பாதைகள் குறித்த ஒரு விரிவான தகவல்களை பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் தமிழ்நாடு ரயில் வழித்தடங்களை பொறுத்தவரை பிராட் கேஜ் 3390.110 கிலோமீட்டரும் மீட்டர் கேஜ் 456.33 கிலோமீட்டரும் மொத்தமாக 3846 கிலோமீட்டர்கள் இருக்கின்றன. இதில் ரயில்கள் இயக்கம் என்பது 4848.49 கிலோமீட்டர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றன. சென்னை கோட்டத்தை பொறுத்தவரை வழித்தடங்களாக பிராட் கேஜ் 698 கிலோமீட்டர்கள் இருக்கிறது. ரயில்கள் இயக்கம் என்பது இந்த பிராட் கேஜில் 1435 கிலோமீட்டர்கள் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மேலும் சேலம் கோட்டத்தில் வழித்தடங்களை பொறுத்தவரை பிராட் கேஜ் 795 கிலோமீட்டரும் மீட்டர் கேஜ் 63 கிலோமீட்டரும் ஆக மொத்தம் 858 கிலோமீட்டர்கள் இருக்கின்றன. இதில் ரயில்கள் இயக்கம் என்பது பிராட் கேஜில் 1088 கிலோமீட்டர்கள் இயக்கப்படுகின்றன. மீட்டர் கேஜில் 64 கிலோமீட்டர்களும் மொத்தமாக சேலம் கோட்டத்தில் 1152 கிலோமீட்டர்கள் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தென்னக ரயில்வேயில் ஒன்றான திருச்சி கோட்டத்தை பொறுத்தவரை பிராட் கேஜ் என்பது 625 கிலோமீட்டர் இருக்கிறது. மொத்தம் 625 கிலோமீட்டர் தான். இங்கு மீட்டர் கேஜ் பாதைகள் இல்லை. ரயில்கள் இயக்கம் என்பது பிராட் கேஜில் மட்டும் 882 கிலோமீட்டர்கள் இயக்கப்படுகின்றன. இதற்கு அடுத்தபடியாக மதுரை கோட்டத்தை பொறுத்தவரை ரயில்வே வழித்தடங்களாக பிராட் கேஜ் என்பது 1027 கிலோமீட்டர்களும் மீட்டர் கேஜ் என்பது 267 கிலோமீட்டர்களும் இருக்கின்றன. ஆக மொத்தம் 1294 கிலோமீட்டர்கள் வழித்தடங்கள் இருக்கின்றன. இதில் ரயில்கள் இயக்கப்படுவது பிராட் கேஜில் 1089 கிலோமீட்டரில் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மீட்டர் கேஜை பொறுத்தவரை 267 கிலோமீட்டர்கள் இயக்கப்படுகின்றன. மொத்தமாக 1356 கிலோமீட்டர்கள் மதுரை கோட்டத்தில் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் தென்னக ரயில்வேயில் ரயில் நிலையங்களின் தரவரிசை என்பது பிரிக்கப்பட்டிருக்கிறது. A1, A, B, C என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் A1 தரவரிசையில் 8 ரயில் நிலையங்கள் இருக்கின்றன. இங்கு அதிகப்படியான ரயில் போக்குவரத்தும் அதே நேரத்தில் அடிப்படை வசதிகள் என்பது மிக நன்றாகவும் இருக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் A நிலையில் 42 ரயில் நிலையங்களும், B நிலையில் 25 ரயில் நிலையங்களும், C நிலையில் 75 ரயில் நிலையங்களும் வருகின்றன. மேலும் இந்த தரவரிசை கூட D என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது, E என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது, F என்றும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் D அளவில் 84 ரயில் நிலையங்களும், E என்பது 354 ரயில் நிலையங்களும், F பிரிவில் 342 ரயில் நிலையங்களும் இருக்கின்றன. ஆக மொத்தம் தென்னக ரயில்வேயை பொறுத்தவரை 730 ரயில் நிலையங்கள் இதற்கு கீழ் வருகின்றன. மேலும் தென்னக ரயில்வேயில் பல்வேறு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதில் மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் 268 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பாசஞ்சர் ரயில்கள் 332 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. நகர்ப்புற ரயில்களை பொறுத்தவரை 588 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மெட்ரோவை பொறுத்தவரை 136 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மொத்தம் 1317 ரயில்கள் தென்னக ரயில்வே சார்பாக இயக்கப்படுகின்றன. மேலும் இந்த ரயில்வே துறையை பொறுத்தவரை என்னென்ன தகவல்கள் இருக்கின்றன என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம். முதலில் சென்னையில் இருக்கும் எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், சென்னையை பொறுத்த வரைக்கும் நாள் ஒன்றிற்கு எவ்வளவு ரயில்கள் இயக்கப்படுகிறது, எவ்வளவு பயணிகள் அதுல பயணம் செய்யறாங்க? 160 ஆண்டுகால சிறப்புமிக்க இந்திய ரயில்வே துறையில தெற்கு ரயில்வேக்குன்னு ஒரு சிறப்பு தனியிடம் உண்டு. 5 மாநிலங்களையும் 6 மண்டலங்களையும் உள்ளடக்கியதான் தெற்கு ரயில்வே. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா 5 மாநிலங்களையும் 6 கோட்டம், அதாவது சென்னை, திருச்சி, மதுரை, பாலக்காடு, திருவனந்தபுரம், சேலம் 6 மண்டலங்களையும் கோட்டங்களையும் உள்ளடக்கியது தெற்கு ரயில்வே. 689 ரயில் நிலையங்கள் இதற்கு கீழ் வருகின்றன. நாள்தோறும் பார்க்கும்போது 709 ரயில்கள் இந்த தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட இடங்களில் இயக்கப்படுகின்றன. 241 எக்ஸ்பிரஸ் மற்றும் மெயில், அது அதிக விரைவு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. 380 பயணிகள் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. 118 பேசஞ்சர், அதாவது மெட்ரோ சின்ன எலக்ட்ரிக் ரயில்களும் இயக்கப்படுகின்றன. தெற்கு ரயில்வேல 160 ஆண்டு கால பழமையை எடுத்துக்கொண்டால் 100 ஆண்டு கால பழமையான பாம்பன் ரயில் நிலையம் சிறப்புமிக்க ரயில் நிலையம். இதை பார்க்கும்போது கடந்த ஆண்டு, அதாவது எடுத்துக்கொண்டால் பார்க்கும்போது
சரக்கு கையாளர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 2746 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கிறது. இது கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது 2421 கோடி ரூபாயிலிருந்து 13.4% அதிகரித்திருக்கிறது. பயணிகளுடைய மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் என்று எடுத்துக்கொண்டால் 3787 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கிறது. இது 16% அதிகம். புதிய ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த பட்ஜெட்ல பார்க்கும்போது 22 புதிய ரயில்கள் இயக்கப்பட்டன அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இணைப்பு பெட்டிகள் என்று எடுத்துக்கொண்டால் 6856 இணைப்பு பெட்டிகள் இயக்கப்பட்டிருக்கின்றன. சிறப்பு ரயில்கள் எடுத்துக்கொண்டால் 1357 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு ரயில் நிலையம் கைவிடுவதற்கான காரணங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ரயில் பயணிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பட்சத்தில் ரயில் நிலையங்கள் கைவிடப்படும். அது மட்டுமல்லாமல் வருவாயும் குறைக்கும் பட்சத்தில் ரயில் நிலையங்கள் கைவிடப்படும். நிதி ஒதுக்கப்படாமல் இருந்தாலும் ரயில் நிலையங்கள் கைவிடப்படும். இதன் அடிப்படையில் தான் தெற்கு ரயில்வேல பல்வேறு ரயில் நிலையங்கள் கைவிடப்படுகின்றன. இருந்தபோதும் அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் ரயில் நிலையம் தான் முன்னிடம் இருக்கிறது. ரயில் பயணிகள் அதிகம் பேர் ரயில் பயன்படுத்தி வந்தாலும் கூட சில ரயில் நிலையங்களில் ரயில் பயணோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிற காரணமாக அந்த ரயில் நிலையங்களை கைவிடப்படுகின்றன. இதை காரணம் காட்டி தான் பல்வேறு ரயில் நிலையங்கள் கைவிடப்படுகின்றன. இதனால என்ன காரணம் பார்க்கும்போது முக்கிய ரயில் வழித்தடங்களை ரயில்கள் நிற்காமல் செல்லும். அங்கு கூட ரயில் பயணிகள் காத்திருப்பார்கள். ஆனால் ரயில் நிற்காமல் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு அறிவிப்பு மூலம் பல ஆண்டுகளாக ரயில் நிலையங்கள் நிற்கப்பட்டு வந்த ரயில் நிலையங்களை பார்க்கும்போது ஒரு அறிவிப்பு மூலம் உடனடியாக ரயில் சேவை அந்த ரயில் நிலையங்களில் இல்லை என்ற அறிவிப்பு தெற்கு ரயில்வே வழங்கும். இதன் காரணமாக பயணிகள் மட்டுமல்லாமல் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு தொழிலில் ஈடுபடக்கூடிய மக்களும் பெரிதும் பாதிப்பு உள்ளாகின்றன. இந்த நிலையில பார்க்கும்போது சென்னையிலிருந்து சென்ட்ரலிருந்து கிளம்பக்கூடிய அனைத்து ரயில்களும் திருவொற்றியூரில் நின்று செல்ல வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை பலமாக வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கைக்கு தற்போது ரயில்வே நிர்வாகம் இதுவரை செவிசாய்க்கவில்லை. இதே மாதிரி தான் பல்வேறு நிலையங்களும் ரயில் நிலையங்களும் கைவிடப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக ரயில் பயணிகள் மட்டுமல்லாமல் அனைவருமே பாதிப்புக்குள்ளாகின்றனர். தொடர்ந்து பேசலாம் பாஸ்கர். ரயில்வே துறையை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் தற்பொழுது தென்னக ரயில்வே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில ரயில் நிறுத்தங்களில் ஒரு சில ரயில்கள் நின்று செல்லாது என்கின்ற அந்த ஒரு அறிவிப்பு அந்த பகுதி மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. ஏழைகளின் ரதம் என்று அழைக்கக்கூடிய இந்த ரயில்களை வைத்துதான் பல்வேறு பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல்வேறு தரப்பட்ட மக்கள் இதில் பயணம் செய்து வருகிறார்கள். இனி அவர்கள் அதிக கட்டணம் கொடுத்து பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாவதாக அந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது சேலத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபுவிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ் பாபு, சேலம் கோட்டத்தை பொறுத்தவரை நாள் ஒன்றிற்கு எத்தனை ரயில்கள் இயக்கப்படுகின்றன? எவ்வளவு பயணிகள் அதுல பயணம் செய்யறாங்க? பல ஆண்டுகால கோரிக்கை பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே பாலக்காடு ரயில்வே கோட்டத்திலிருந்து சேலம் தனியாக பிரிக்கப்பட்டு கடந்த 2007ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி சேலம் ரயில்வே கோட்டம் உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் 14 மாவட்டங்கள், 5 மாநகராட்சிகள், 6 கடல் துறைமுகங்கள், 6 அகலப்பாதை சந்திப்பு மற்றும் 4 கடல் எல்லைகளை உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்ட இந்த சேலம் ரயில்வே கோட்டம் துவக்கப்பட்டு 7 ஆண்டுகளை கடந்தாலும் சேலத்தை தலைமை இடமாக கொண்டு சேலத்தில் இருந்து பிற மாவட்டங்களுக்கோ நாட்டின் எந்த ஒரு மூலைக்கோ எந்த ஒரு ரயிலும் இயக்கப்படவில்லை என்பது தொடர் குற்றச்சாட்டாகவே உள்ளது. அது மட்டுமல்லாமல் 862 கிலோமீட்டர் நீளம் 99 ரயில் நிலையங்களை உள்ளடக்கிய சேலம் ரயில்வே கோட்டம் துவக்கப்பட்டு 7 ஆண்டுகளை கடந்தாலும் ஆண்டுதோறும் அதிகப்படியான வருவாயை ஈட்டி தரும் கோட்டமாக சேலம் ரயில்வே கோட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. என்றாலுமே கூட எந்த ஒரு ரயில்வே பட்ஜெட்டிலும் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் சேலம் ரயில்வே கோட்டம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகவே உள்ளது. இந்த நிலையில் சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு தலைமையிடமாக கொண்டு பிற மாவட்டங்களுக்கும் பிற மாநிலங்களுக்கும் ரயில்களை இயக்க வேண்டும் என்று வர்த்தகர்களும் வணிகர்களும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரயில்வே வாரியத்தின் உத்தரவுப்படி சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதாவது 14 விரைவு மற்றும் பயணிகள் ரயில்கள் சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட 16 தற்காலிக ரயில் நிறுத்தங்களில் இருந்து ஜூலை 1ஆம் தேதி முதல் வாபஸ் பெற உள்ளதாகவும் இதனால் இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு இந்த 16 ரயில் நிறுத்தங்களில் ரயில்கள் நிறுத்தாது என்று தெரிவித்துள்ளது. அதாவது நாகர்கோயில் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ரயில் திருப்பத்தூரிலும், சென்னை சென்ட்ரல் மங்களூர் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் சங்ககிரி துர்கத்திலும், ஹைதராபாத் கொச்சிவேலி சபரி எக்ஸ்பிரஸ் ரயில் மொரப்பூரிலும், லோக்மானிய திலக் எக்ஸ்பிரஸ் ரயில் ஓமலூரில் நிற்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை எழும்பூர் சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் அயோத்தியாபட்டினம், ஏத்தாப்பூர், வாழப்பாடி நிறுத்தங்களிலும், புதுச்சேரி யஸ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் புதுச்சேரி யஸ்வந்த்பூர் கரிபிரதம் எக்ஸ்பிரஸ் ரயில் சின்ன சேலத்திலும்,
மாயவரம் ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் இருகூரிலும், கண்ணனூர் யஸ்வந்த் எக்ஸ்பிரஸ் ரயில் போத்தனூரிலும், கண்ணனூர் யஸ்வந்த் எக்ஸ்பிரஸ் ரயில் திருப்பூரிலும், பெங்களூர் நாகர்கோயில் விரைவு ரயில் கரூரிலும், திருச்சி கரூர் பயணிகள் ரயில் ஜியாபுரத்திலும், இதேபோல் திருச்சி ஈரோடு பயணிகள் ரயில் ஜியாபுரத்திலும் நிற்காது என்று குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் திருவனந்தபுரம் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ரயில் போத்தனூரிலும், சென்னை சென்ட்ரல் பழனி, சென்னை சென்ட்ரல் விரைவு ரயில் மோகனூரில் நிற்காது என்று வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு வர்த்தகர்களையும் வணிகர்களையும் கூலி தொழிலாளர்களையும் குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளிடையே மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறலாம். ஹேமா, தொடர்ந்து பேசலாம் சுரேஷ் பாபு. சேலம் கோட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இந்த சேலம் கோட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் சேலத்தை மையமாக வைத்து இங்கே ரயில்கள் இயக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட தற்பொழுது இந்த சேலம் கோட்டத்தில் தான் கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட ரயில் நிறுத்தங்களில் இனி சில ரயில்கள் நிற்காது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரயில்களில் கூட பள்ளி மாணவர்கள், தொழிலதிபர்கள், கூலி தொழிலாளிகள் என வேலைகளுக்கு செல்லக்கூடிய பல தரப்பட்ட மக்கள் இந்த ஒரு அறிவிப்பினால் பல்வேறு பாதிப்புகளை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம் சுரேஷ் பாபு. மாரிமுத்து சார், இப்போ நம்மளுடைய செய்தியாளர்கள் சொன்னாங்க தென்னக ரயில்வேயோட வருமானம் எப்படி இருந்தது, அதே நேரத்தில் இப்ப சேலம் கோட்டம் எந்த அளவுக்கு போராட்டங்கள்லாம் நடத்தி சேலம் ரயில்வே கோட்டத்தை உருவாக்குனாங்கன்னு. இப்போ ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலுமே இருக்கு. இப்போ இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, உண்மை அதுதான். அதுக்கு காரணம் என்னன்னா, எந்த ஒரு போராட்டத்தின் மூலமா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்கணும்னு போராடி ஒரு தீர்வை எடுக்கக்கூடியவங்க மக்களா இருந்தாலும் அதை திடீரென நிறுத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் அதிகாரிகளா இருக்காங்க. இவங்க இதை நிறுத்துறதுக்குரிய எந்த காரணமும் சொல்ல, நாங்க இத்தனை தேதியில இருந்து நிறுத்துறோம் அப்படின்னு தான் சொல்றாங்களுடைய. இதனுடைய பின்னணியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ரயில்கள் நிக்காதுன்னும் போது அது இதுவரைக்கும் பயன்படுத்திட்டு இருந்தவங்களுடைய நிலையை பத்தி அவங்க கவலைப்படல. பக்கத்துல 5 கிலோமீட்டர்ல இன்னொரு ஸ்டேஷன் இருக்கு, அங்க போங்கன்னு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சென்னை நகருக்குள்ள வரும்போது மாம்பழத்துல நிக்குது, தாம்பரத்துல நிக்குது, அடுத்து எக்மோர்ல நிக்குது. இது நாளை மாம்பழத்துல நிக்காதுன்னு ஒரு ரயில் அறிவிச்சா அந்த ரயில்ல இருந்து இறங்கக்கூடியவங்க எவ்வளவு அவதிப்படுவாங்கன்றத குறிச்ச அக்கறைகள் அதிகாரிகளுக்கு இருப்பதில்லை. அவங்க உட்கார்ந்த இடத்துல ஏதோ ஒரு காரணங்களுக்காக இத்தனை ரயில் நாங்க நிப்பாட்டல, அதுல ரெவென்யூ இல்ல. ரயில்வேயை பொறுத்தவரை ரெவென்யூ என்பதை எதிர்நோக்கி நிர்வாகம் செய்யக்கூடாது என்பதுதான் மக்களோட கருத்து. ரயில்வே என்பது ஒரு மக்களுடைய சேவைக்கு தான் அது பயன்படுத்தப்படுகிறதை தவிர அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க இவ்வளவு ப்ராஃபிட் வரணும்ன்ற மோட்டிவ் இருக்கவே கூடாது. அது அரசின் நோக்கமாகவும் இருக்காது. அதிகாரிகளினுடைய ஆணவ போக்கு, அதிகாரிகளினுடைய ஒரு அக்கறை இல்லாத போக்கு, தமிழ்நாட்டை பற்றி முழுமையாக தெரியாதவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய தலைமை அதிகாரிகளாக வந்துவிடுகிறார்கள். இதுவரை அதை பத்தி கேட்க வேண்டிய எம்பிஸ் அவ்வளவா கேட்காம இருக்காங்க. ஒரு நல்ல காலம் இப்ப எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகள் சேர்ந்து அதிகமான எம்பி இல்லாம ஒரு கட்சி முழுமையா இருக்கிறதுனால வருங்காலங்களில் இவங்க நம்மளுக்கு உரிய உரிமைகளை நமது முதல்வர் மூலியமாக இது போன்ற பிரச்சனைகளை ஒரே குரலாக பாராளுமன்றத்தில் எழுப்பப்படுகின்ற பொழுது இதற்கு அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் இருக்கின்ற. இது இந்த ரயில் நிறுத்தம் மட்டும் இல்ல, இந்த அதிகாரிகளோட எவ்வளவோ பிரச்சனைகள், எந்த பிரச்சனைகளை பார்த்தாலும் இவர்கள் தான் இடைஞ்சலாக இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு திட்டம் வருவது என்றாலும் அது இப்போதைக்கு வேண்டாம் என்று புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்தவர்கள் ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தானே தவிர அரசியல்வாதிகள் என்று கூட சொல்ல முடியாது. அதிகாரிகளுடைய ஆணவ போக்கு தான் இது போன்ற செயல்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது. அவர்கள் இந்த உத்தரவை கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும். ஜூலை 1 முதல் நிற்காது என்ற அறிவிப்பை அவர்களை வாபஸ் வாங்காவிட்டால் நிச்சயமாக தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படும். இதை நமது முதல்வர் அவர்கள் தலையிட்டு ஜூலை இந்த அறிவிப்பை உடனடியாக ரயில்வே நிர்வாகம் வாபஸ் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம் மாரிமுத்து சார். தமிழகத்தை பொறுத்தவரை சேலம் கோட்டத்தில் 12க்கும் மேற்பட்ட ரயில்கள் ஒரு சில நிறுத்தங்களில் நிற்காது என்றும் ஜூலை 1 முதல் இது நடைமுறைக்கு வரும் என்றும் தென்னக ரயில்வே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தை பற்றி தெரியாத அதிகாரிகள் தென்னக ரயில்வேயில் இருப்பதனால்தான் அவர்களுடைய அக்கறையின்மை காரணமாக தான் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புகள் வெளியிடக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக இங்கே கருத்து பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த அறிவிப்பை தென்னக ரயில்வே வாபஸ் பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கு காரணங்கள் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை தென்னக ரயில்வே முன்னெடுத்து வைத்திருக்கிறது என்பது குறித்து பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். தெற்கு
ரயில்வே கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் சேலம் ரயில்வே கோட்டத்திலும் திருச்சி ரயில்வே கோட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சில ரயில்கள் ஒரு சில ரயில்வே நிறுத்தங்களில் நிற்காது என்றும் அறிவித்திருக்கிறது. அந்த ரயில் நிறுத்தங்களில் பல்வேறு ரயில் பயணிகள் பல்வேறு தரப்பட்ட மக்கள் அங்கே பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் இந்த அறிவிப்பினால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தங்களுக்கு ஏற்படுவதாக கூறுகின்றனர். உதாரணமாக நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் திருப்பத்தூரில் நிற்காது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று 12க்கும் மேற்பட்ட ரயில்கள் நிற்காது, ஒரு சில நிறுத்தங்களில் நிற்காது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருக்கிறது. தற்பொழுது மதுரை கோட்டத்தில் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது என்பது குறித்து கள தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது மதுரை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வனிடம் கேட்கலாம். வணக்கம் தமிழ்ச்செல்வன், மதுரை கோட்டத்தை பொறுத்தவரை தினமும் எத்தனை ரயில்கள் அங்கிருந்து இயக்கப்படுகின்றன, எத்தனை பயணிகள் அதில் பயணம் செய்கிறார்கள்? தமிழகத்துல தென் மாவட்டத்தில் மதுரை தெற்கு ரயில்வே ரயில் நிலையம் மிக முக்கியமான பகுதியாகும். இங்க ஒரு நாளைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர்கள் ரயில்ல பயணம் செய்யறாங்க. இங்க தினமும் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 69 விரைவு வண்டியும் அதாவது 24 பேசஞ்சர் ட்ரெயின் இங்க இயங்கி வருகிறது. ஆனா மதுரை மாவட்டத்தில் கடந்த 1/7 அன்று முதல் ஆள் இல்லாத ரயில்வே நிலையங்கள்ல ரத்தாகும் என அறிவிச்சிருக்காங்க. இது எந்தெந்த ஏரியான்னு பாத்தீங்கன்னா அதாவது திருநெல்வேலியிலிருந்து நெல்லை சென்னைக்கு வர அதாவது சாத்தூர் ரயில்வே நிலையத்தில் நின்று போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே போல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி டு மைசூர் எக்ஸ்பிரஸ் அதாவது சோழவந்தான் ரயில்வே நிலையத்தில் நின்று போகாதுன்னு சொல்லி ரத்தாயிருக்கு. இதே போல பாத்தீங்கன்னா முத்துநகர் எக்ஸ்பிரஸ் திருமங்கலம் ரயில்வே நிலையத்தில் நிறுத்தி செல்லாம போயிருக்கு. இதே போல பாத்தீங்கன்னா மதுரை கூடநகர் வைகை நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்திலிருந்து சென்னை செல்லும் ரயில் கல்லல் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியால ரத்து செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது சேது எக்ஸ்பிரஸ் தேவக்கோட்டை என்ற இடத்துல ரத்தாயிருக்கு. இந்த ரயில்வே ஜிஓ அதாவது முறைப்படி ரயில்வே நிர்வாகத்துக்கு வரவில்லையாகும். ஆனா அதை பத்தி பாத்தீங்கன்னா இந்த சமீப காலத்துலதான் இந்த ரத்த வெளியாகி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை குறித்து சமூக ஆர்வலர் மட்டும் சுகுமாரன் அவர் இருக்காரு. அதாவது விரைவு ட்ரெயின் ரத்தான காரணம் என்ன, அதை எவ்வளவு மாதிரி கஷ்டப்படுறீங்க கருத்து? அதாவதுங்க கூடல்புதூர் ரயில்வே ஸ்டேஷன் மதுரை ஜங்ஷனுக்கு வடக்கு பக்கம் இருக்கு. கூடல்புதூர் ஜங்ஷனை ஒட்டி ஆணையூர், சாந்திநகர், ரயிலாநகர், அலங்காநல்லூர், பாலமேடு, வாடிப்பட்டி பல ஊர்கள் இருக்கு. இங்கிருந்து புதுக்கு போயிடலாம், உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம், மாவட்ட நீதிமன்றத்துக்கு போகலாம். எல்லா பகுதிக்கும் போகக்கூடிய ஒரு மைய இடம் இந்த ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பிக்கும் என்ன சொன்னாங்கன்னா முதல்ல சில ரயில்வே நிற்கும், பின்னால எல்லா ரயிலும் நிறுத்தும் சொன்னாங்க. ஆனா நிறுத்தப்பட்ட ரயில்களும் இன்று ரத்து செய்யப்படுகிறது. கேட்டா இதுல வருமானம் இல்லைன்றாங்க. மத்திய அரசு வருமானத்துக்காக இருக்கிறதா, மக்களின் சௌரியத்துக்காக இருக்கிறதா? இதுல பல பேர் மதுரை ஸ்டேஷனுக்கு போயிட்டு இங்க வரதா இருந்தா 200, 300 ரூபாய் ஆட்டோ கொடுக்க வேண்டியிருக்கு. இங்க 10 ரூபாய் 20 ரூபாய் ஷேர் ஆட்டோல போயிடலாம். இந்த சௌகரியங்கள் மக்களுக்கு சேரணுமா சேர வேண்டாமா? இந்த மாதிரி சௌகரியங்கள் இருக்கும் போது தடை செய்கிற மாதிரி எல்லா ரயில்களையும் எங்கள் ரயில்வே நிலையத்தில் ரத்து செய்திருப்பதால் பல கோடிக்கணக்கான அசௌகரியங்களை நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். இதை அரசு உணரவில்லை என்றால் நாங்கள் போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம். நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் ஆணையூர், மிளகாரணை, விளாங்குடி, சாந்திநகர், ரயிலாநகர், எல்ஐசி நகர், புதூர் எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து மாபெரும் மக்கள் இயக்கத்தை நடத்த வேண்டியது வரும் என்பதை எச்சரிக்கை மூலமாக சொல்கிறோம். முன்னாள் ரயில்வே அமைச்சர்கள் இங்கே அனைத்து ரயிலும் நிற்கும் என்று சொன்னார்கள். புதிய அரசு ஏற்றிருக்கிறது. மக்கள் நலனை காண வேண்டும், மக்களுக்காக பாடுபட வேண்டும். அவர்கள் எங்கள் கவனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா ரயில்களும் இங்கு நிற்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ரயில்வே நிலையத்தில் உங்களோட கோரிக்கை என்ன மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் ராஜா இருக்காரு சொல்லுங்க. இப்போ நாங்கள் புறாமே தொழில் பார்க்குறவங்க புறாமே தென் மாவட்டங்க ட்ரெயினில் சென்னை மற்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு போயிட்டு வரோம். இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இறங்குறதுக்கு இந்த அவுட்டர் பகுதி அதாவது சிட்டிக்குள்ள போய் வர நைட்டில் 1 மணி 2 மணிக்கு இந்த எக்ஸ்பிரஸ்ல இறங்குறது எங்களுக்கு கூடநகர் ரயில் நிலையத்தில் இறங்கி முதல்ல போயிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்திலே போகிறதா ரொம்ப சௌகரியமா இருந்துச்சு. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் நாங்கள் வச்சு வரோம். அதே ட்ரெயினில் தான் எங்களுக்கு போய் வர சௌகரியமாக இருந்தது. இந்த ட்ரெயினில் போயிட்டு வர்றதுனால நைட்டில் குழந்தைகளோட 2 கோயில்கள் போயிட்டு வரோம். 2வது தொழில் பார்த்துட்டு இறங்கும் பொழுது இங்க இருந்து அதாவது சிட்டிக்குள்ள இருந்து இறங்கணும்னா எங்களுக்கு ஆட்டோ பிடிச்சி போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 300 ரூபா 400 ரூபா கேட்கறாங்க. அங்க இருந்து நாங்க சென்னையில இருந்தே வரதே ட்ரெயின் 200 250 ரூபாய் சார்ஜஸ் ஆகுது. இங்க இருந்து சிட்டிக்குள்ள போய் இறங்கி நாங்க போனோம்னா 300 ரூபா ஆட்டோ செலவாகுது.
அதே மாதிரி இந்த கூடலூர்ல வந்து இறங்கினோம்னா வந்து எங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லை. பக்கத்துலேயே நாங்கள் வந்து நடந்து போயிடுவோம். 2வது 2 வீலர் சைக்கிள் இந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டோம்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிடுவோம். இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருமே வந்து பாலமேடு, அலங்காநல்லூர், வாடிப்பட்டி, சோழவந்தான், தேனூர், பறவை ஆகிய பகுதி மக்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து முதல் வந்து ட்ரெயின் வந்து சமையலூர், சோழவந்தான் எல்லா பகுதியுமே நின்று போச்சு. இப்போ எங்களுக்கு நின்று போகாதனால வந்து நைட் நேரத்தில் அன்டயத்துலையும் சரி பகல் நேரத்துலையும் வந்து எங்க போல வந்து தொழிலாளர்கள் வந்து இறங்கி போறதுக்கு சமையலூர், கூடலூர் இந்த மாதிரி ரயில்வே ஜங்ஷன் வந்து ட்ரெயின் நின்று போனா எங்களுக்கு வந்து சௌகரியமா இருக்கும். இப்போ வந்து புதுசாக அரசு பதவி வைத்திருக்க பிஜேபி நரேந்திர மோடி அரசு வந்து அதே மாதிரி சப்ஸ்டேஷன்கள் வந்து ட்ரெயின்கள் வந்து நின்று போனா எங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் வந்து நின்று போனா வந்து எங்களுக்கு மாதிரி சௌகரியமா இருக்கும். அதுபோல எங்களுடைய பல்வேறு பொதுமக்கள் வந்து நாங்க பயனடைவோம். ட்ரெயின் நின்று போறதுனால வந்து எங்களுக்கு வந்து எல்லா சௌகரியமும் இருக்கு. அதனால வந்து சிட்டிக்குள்ள போய் வரது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பிள்ளைய ஊட்டி எல்லாம் கூட்டி போய் வருது. நரேந்திர மோடி அரசு வந்து இந்த ரயில்வே துறை அமைச்சர் வந்து இந்த கூடலூர் மற்ற விழாக்குடி சமையல் பகுதியில் வந்து நின்று போனா எங்க மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் சார். இந்த பகுதியில வந்து பாலாம்பியா இருக்காங்க. இந்த பகுதியில இந்த ட்ரெயின் வந்து நின்று போகாத காரணம்னா உங்களை என்ன மாதிரி சிரமப்படுறீங்க? எங்க மாதிரி வேலைக்கு போறவங்க, காலேஜ் போற பீப்புள் எல்லாம் வந்து ரொம்ப தூரம் சுத்தி போகணும். முன்னாடி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிற்கும் போது எங்களுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு. குறிப்பிட்ட நேரத்துல எங்க போகணுமோ அந்த பகுதிக்கு போயிடுவோம். இப்ப வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகிறதுனால எங்களுக்கு வந்து டைமிங்கும் அதிகமாகுது, ஆட்டோ செலவு எல்லாமே எங்களுக்கு வந்து அதிகமாகுது. இதனால இது வந்து மத்திய அரசு வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணி இது வந்து நல்லபடியா செஞ்சு தரணும் நாங்க கோரிக்கை விடுக்கிறோம் அந்த பகுதி மக்கள். இந்த பகுதியில் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து நின்று போகணும்னு சொல்லி ஏற்பாடு மத்திய அரசு செய்ய வேண்டும் என தமிழக முதல்வர் வந்து கோரிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த பகுதி மக்களோட நீண்ட நாள கோரிக்கையாக ஆகும். கேமா தொடர்ந்து பேசலாம் தமிழ்ச்செல்வன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பல ரயில்கள் சில நிறுத்தங்களில் நின்று செல்லாது என்கின்ற அறிவிப்பு பல தரப்பட்ட மக்களை பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. தற்பொழுது மதுரையில் இருக்கும் இந்த செய்தியாளர் பல தகவல்களை கொடுத்தார். அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த ரயில் நிறுத்தங்களில் சில ரயில்கள் நின்று செல்லாமல் போவதால் பல்வேறு பாதிப்புகளை, பல்வேறு சிரமங்களை தாங்கள் எதிர்கொள்ள நேரிடும். அதே நேரத்தில் காலையில் வேலைக்கு செல்லும் மாணவர்கள், பெண்கள் மற்றும் பல தரப்பட்ட மக்களும் இதனால் பெரிய பாதிப்புகளை அடைவார்கள் என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மத்திய அரசு வருமானம் என்கின்ற நோக்கை மட்டும் பார்க்காமல் பொதுமக்களினுடைய வசதியை பார்க்க வேண்டும், பொதுமக்களினுடைய இந்த ஒரு வசதியை பொதுமக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. சேலத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபுவிடம் பேசலாம். சுரேஷ் பாபு, இப்ப உங்களிடத்துல ரயில்வே துறையைச் சேர்ந்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. இப்போ சில ரயில் நிறுத்தங்கள்ல இந்த ரயில் சேவை வந்து இருக்காது, ஜூலை 1 முதல் இது அமல்படுத்தப்படும் அப்படின்னு தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. இதற்கு என்ன காரணங்களை அவங்க முன் வச்சிருக்காங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க. ரயில்வே வாரியம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்ட இந்த அறிவிப்பை தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு சேலம் கோட்டை ரயில்வே பொது மேலாளர் சுப்ரான்ஷு செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த 16 ரயில் நிறுத்தங்களில் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக நடத்தப்பட்ட சோதனையின் முடிவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையிலேயே பயணிகள் வருவதாகவும் இதனால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அது மட்டுமல்லாமல் ரயில்களின் பயண கால விரயம் ஏற்படுவதாக கூறி இந்த 16 ரயில் நிறுத்தங்களில் இருந்து ஜூலை 1ஆம் தேதி முதல் வாபஸ் பெற உள்ளதாக வந்து ஏற்கனவே அவர் விளக்கம் அளித்திருந்தார். மேலும் இந்த முடிவு வந்து சேலம் ரயில்வே கோட்டத்துடைய முடிவு அல்ல என்றும் இது ரயில்வே வாரியத்துடைய கொள்கை முடிவு என்றும் அப்போது அவர் விளக்கம் அறிந்தார். இப்ப நம்மிடையே வந்து சேலம் ரயில்வே கோட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் வெங்கடேஷ் நம்ம கிட்ட இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார், இப்ப சொல்லுங்க, எந்த காரணத்துக்காக இந்த தற்காலிக ரயில் நிறுத்தங்கள் இருந்து வாபஸ் பெறப்பட்டிருக்கு? இதுக்கு தென்னக ரயில்வே என்ன காரணங்களை சுட்டிக்காட்டியிருக்காங்க? அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இந்த ரயில்வே முதல்ல ஒரு ரயில்வே ஸ்டாப்பேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து முதல்ல அனௌன்ஸ் பண்ணும் போதே அந்த ஸ்டாப்பேஜஸ் எல்லாமே அந்த மற்ற ட்ரெயின்களோட இயக்கத்தை வச்சு அந்த நேர அளவு வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர்மனண்டா டிசைட் பண்ண ஸ்டாப்பேஜஸ் வந்து ஒன்ஸ் நிப்பாட்ட மாட்டாங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனா இப்ப இந்த வித்ரா பண்றதா அறிவிக்கப்பட்ட 16 நிறுத்தங்களுமே சோதனை அடிப்படையில் மற்றும் ஒரு பரிட்சாத்தம் சொல்லுவாங்க தமிழ்ல, பரிட்சாத்த அடிப்படையில் தான் ஒரு தற்காலிக நிறுத்தங்கள் தான் அது. இந்த தற்காலிக நிறுத்தங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா சொன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் ட்ரெயின் வந்து திருப்பத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேசஞ்சர் தான் ஏறாரு. அதே மாதிரி சென்னை சென்ட்ரல் மேங்களூர் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா மொத்த பேசஞ்சரே ஒரு நாளைக்கு 4 பேர் தான். இதை விட மோசம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் லோகமானிய திலக் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு பேசஞ்சர் ஏறாது, ஆவரேஜா 0.6 பேசஞ்சர்ஸ் தான். அதே மாதிரி இந்த சென்னை எக்மோர் சேலம் சென்னை எக்மோர் பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பாத்தீங்கன்னா அயோத்தியா பட்டணத்துல 9 பேரும், ஏத்தாப்பூர் ரோட்ல 3 பேரும், வாழப்பாடி கேட்ல 12 பேரும் தான் ஏறாங்க. இந்த 3 நிறுத்தங்களுக்கு பக்கத்திலேயே முன்னாடியும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா சேலம் டவுன் ரயில் நிலையமும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆத்தூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திலேயே 2 ரயில்கள் இருக்கு. இது நார்மலா ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்திலேயே போதலூர் வந்து வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ரயில் நிலையம்.
அந்த 6 கிலோமீட்டருக்காக ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நாங்க நிப்பாட்டி திருப்பி எடுக்கிறதுன்றது வந்து ஒரு டைம் கன்சூமிங் அஃபேர். டைம் கன்சூமிங்கிறத விட சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் இருந்தா கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். எங்க ரயில்வே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரயில்வே வந்து என்னைக்குமே பயணிகள் சேவை மட்டுமே தான் கருத்துல கொண்டு இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த ரயில் நிறுத்தத்தை கொடுக்கறதுனாலயோ இல்ல வித்ரா பண்றதுனாலயோ ஒன்னும் பெரிய லாபங்கள் ஒண்ணு இருக்குன்னு இல்லன்றதை விட எங்களுக்கு வந்து அந்த இடத்துல பயணிகளுடைய வரவேற்பு மெயின் அதுதான் முக்கியம். ஆல்ரெடி எங்களுடைய கோட்ட மேலாளர் சொன்ன மாதிரியே இந்த ரயில்களுக்கு வந்து பொதுமான வரவேற்பு இல்லை. நம்பர் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர். பர்டிகுலர் அந்த பேசஞ்சர்ஸ் திருச்சி கரூர் பேசஞ்சர்ஸ் அது மாதிரி திருச்சி ஈரோடு பேசஞ்சர் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு 3 கிலோமீட்டர் தூரத்துல எலமனூர் இருக்கு. ஜியாபுரம் ரோட்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல எலமனூர் ஸ்டேஷன் இருக்கு. அந்த எலமனூர் ஸ்டேஷன் அப்படி இருக்கும்போது ஒரு நார்மலா ஒரு டீசல் என்ஜின் வந்து ஒரு ட்ரெயின் வந்து நிப்பாட்டி திருப்பி எடுக்கிறதுனா எவ்வளவு டீசல் கன்சியூம் ஆகுன்றது பொதுமக்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா ரஃபா சொன்னா கூட எக்கச்சக்க டீசல் அதுல விரயமாகும். இது வந்து ரயில்வே வந்து நம்ம வந்து இந்த நிர்வாகத்தை வந்து எபிஷியன்டா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து இழப்புகளை வந்து சரி கட்டி இன்னும் வந்து ஜனங்களுக்கு நல்ல சேவை கொடுக்கின்றது ரயில்வேயோட முக்கியமான பர்பஸ் குறிக்கோள். அதுதான் அப்படி இந்த இது கூட இன்ஃபேக்ட் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கூடுமான வரை இன்ஃபேக்ட் இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு 75 தற்காலிக நிறுத்தங்கள் சேலம் கோட்டத்திலேயே இருக்கு. அதெல்லாம் வித்ரா ஆகல. எந்த நிறுத்தத்துல வந்து பயணிகளுடைய வரவேற்பு இல்ல பயணிகளுடைய டிமாண்ட் கம்மியா இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் தான் கட்டளை பண்றோம் நாங்க. மத்தபடி எங்கெங்க வந்து வரவேற்பு இருக்குதோ இல்ல கண்டிப்பா வரவேற்பு இருக்குன்னு தெரிஞ்சா கூட நாங்க பண்ண ரெடியா இருக்கோம். சேலம் கோட்டம் வந்து என்னைக்குமே வந்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்களுடைய அவங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அந்த முடிவு வந்து கண்டிப்பா மக்களுக்காகவே தான் இருக்கும்ன்றதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்க விரும்புறேன். இதுக்கு நடுவில் வந்துட்டு இந்த அறிவிப்பு ரயில்வே வாரியம் இந்த அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். மாறா வந்து அது ரயில்வே வாரியத்துடைய கொள்கை முடிவுன்னு சொல்லி நழுவ பாக்குறாரு அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல இது உண்மையை சொல்ல போனா கோட்ட மேலாளர் வந்து ஒரு ரயில்வேயோட பிரதிநிதி. அவர் வந்து கொள்கை முடிவுல அவரோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது இன்ஃபேக்ட் இப்ப ரீசெண்டா நீங்க கூட பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. ஒரு மக்கள் பிரதிநிதி நம்ம மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஒருத்தர் போய் சமீபத்தில் ரயில்வே வாரிய அதிகாரிகளை சந்திச்சு ரயில்வே தெற்கு ரயில்வே பொது மேலாளர் சந்திச்சு இந்த ஸ்டாப்பேஜை வித்ரா பண்றதை பத்தி பேசிட்டு வந்திருக்காரு. திருப்பி ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா நான் ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. இது என்ன கேட்டீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா தெற்கு ரயில்வேல 6 கோட்டம், சேலம் கோட்டம் மாதிரி 6 கோட்டம், இந்த மாதிரி 17 ரயில்வே இருக்கு. ஒரு கோட்டத்திலையும் குறைந்தபட்சம் ஒரு 10 தற்காலிக நிறுத்த வித்ரா பண்றதா இருந்தா கூட நீங்க யோசிச்சு பார்க்கலாம் மினிமம் ஒரு 200 இருந்து 250 வித்ராயல் வரும். அப்படி இருக்கும்போது இத்தனை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு இதோட ரியல் பேக்கேஜ் போகணும்னா அந்த பப்ளிக்கோட ரியல் டிமாண்ட் என்ன தெரியணும்னா கண்டிப்பா மக்கள் பிரதிநிதிகள் வந்து எடுத்து சொன்னாங்கன்னா ரயில்வே வாரியம் அளவுல கண்டிப்பா இது வந்து என்னன்னா ரயில்வே வாரியத்தோட முடிவுன்றதுல ரெண்டாவது கருத்தே கிடையாது. இது எங்களால பண்ண இந்த இன்ஃபேக்ட் இந்த தற்காலிக நிறுத்தமே பாத்தீங்கன்னா ரயில்வே கோட்ட மேலாளருடைய தனிப்பட்ட ஈடுபாட்டின் காரணமாக தான் இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டது. இது வந்து யாருடைய கோட்ட இது தற்காலிக நிறுத்தங்கள் வந்து கோட்டத்தினுடைய பவர்ல இருக்கு. ஆனா அதை வித்ரா பண்ற பவர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி ரயில்வே போர்டுல தான் இருக்கு. அதனாலதான் பிரச்சனை. ஆனா கண்டிப்பா இப்ப கூட நாங்க வந்து இந்த வித்ராயல் ஆர்டர் வந்துட்டா கூட நாங்க இன்னமும் ரயில்வே வாரியத்தோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து இன்னும் எந்தெந்த ஸ்டேஷன் திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ண முடியும் பாத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா வருங்காலங்கள்ல இதை வந்து இன்னும் அதிகப்படுத்த முயற்சி பண்ண முடியும். கண்டிப்பா குறையாதுன்னு நான் கேரண்டி கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். சேலம் ரயில்வே கோட்டத்தை பொறுத்தவரை ரயில் பயணிகளின் நலனுக்காக மட்டுமே செயல்பட்டு வருவதாகவும் விரைவில் இந்த 16 ரயில் நிறுத்தங்களில் மீண்டும் ஒரு ஆய்வு மேற்கொண்டு மீண்டும் இணைப்பதற்கான முயற்சியை சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக ரயில்வே கோட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் வெங்கடேசன் நம்மிடையே பதிவு செஞ்சிருக்காரு. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். சுரேஷ் பாபு, தற்பொழுது தென்னக ரயில்வே அறிவித்திருக்கக்கூடிய இந்த ரயில் சேவை நிறுத்தக்கூடிய இடங்களில் எண்ணிக்கையில் குறைந்த அளவிலான பயணிகள் மட்டுமே இருப்பதாகவும் அதனால்தான் இந்த சேவை நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே துறை அதிகாரி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் மக்கள் அதிகமாக ரயில் சேவையை பயன்படுத்தும் பொழுது அதை நீட்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அதை செய்வோம் என்றும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் இது குறித்த பல தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சேலம் ரயில்வே கோட்டம் மற்றும் திருச்சி ரயில்வே கோட்டத்தில் ஒரு சில ரயில் நிறுத்தங்களில் சில ரயில்கள் நிற்காது என்று தென்னக ரயில்வே அறிவித்திருக்கிறது. சேலத்தை பொறுத்தவரை 16 தற்காலிக ரயில் நிறுத்தங்களில் ஜூலை 1 முதல் அந்த ரயில்கள் நிற்காது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் திருச்சி கோட்டத்திலும் ரயில்கள் நிற்காது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவல்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் விஜயகோபால். திருச்சி கோட்டத்தை பொறுத்தவரைக்கும் எத்தனை ரயில்கள் நாள் ஒன்றிற்கு இயக்கப்படுகிறது? எவ்வளவு பயணிகள் அதில் பயணம் செய்கிறார்கள்?
வணக்கம்மா. திருச்சி கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தெற்கு ரயில்வே அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தென் இந்தியன் ரயில்வே என்று ஆங்கிலேயர் காலத்தில் செயல்பட்டப்பே இங்க தலைமையிடமா இருந்த ஒரு பெருமைக்குரிய திருச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து திருச்சி கோட்டம் இல்ல திருச்சி ரயில்வே சந்திப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகள், கிட்டத்தட்ட ஒரு 14 ரயில்கள் இந்த அதிவிரைவு ரயில்கள் இங்க இருந்து மாற்றப்பட்டு, அதாவது மக்கள் பிரதிநிதிகள் யார் இருப்பாங்கன்னா இப்ப மன்னார்குடி இருக்காங்க, அங்க இருக்க எம்பி இருக்காருன்னா அவர்களால மாற்றப்பட்டது. இப்ப காரைக்குடி இருக்காருன்னா காரைக்குடி இருக்க மத்திய அமைச்சர் மாத்திட்டு போனாரு. இப்படி புதுச்சேரியில் இருக்காரு, புதுச்சேரி மினிஸ்டர் ஒருத்தர் மாத்திட்டு போயிட்டாரு. இப்படி பல்வேறு கட்ட இதனால பாத்தீங்கன்னா பல்வேறு ட்ரெயின்கள் போயிடுச்சு. இப்ப திருச்சியில இருந்து இயக்கப்படுறது பாத்தீங்கன்னா மலைக்கோட்டை மட்டும் தான் ஏற்கப்பட்டு இருக்கு. இதுவே இந்த மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கு. இப்ப நம்ம திருச்சின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 80க்கும் மேற்பட்ட விரைவு ரயில்களும் ஒரு 90க்கும் மேற்பட்ட பேசஞ்சர் ரயில்களும் இங்க திருச்சியை கடந்து போகுது. ஒரு 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் இங்க பயணிக்கிறாங்க. இங்க திருச்சி கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தஞ்சை மாவட்டம், தமிழகத்தின் நெற்களஞ்சியம் சொல்லப்படுகின்ற தஞ்சை மாவட்டத்தில் இருக்க பூதலூர் அப்படிங்கிற ஒரு ரயில் நிறுத்தத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல மன்னார்குடியிலிருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ் நிப்பாட்டியிருக்காங்க. அதே போல காரைக்காலில் இருந்து கொச்சின் செல்லக்கூடிய எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் நிப்பாட்டியிருக்காங்க. அதே போல அதே தஞ்சை மாவட்டத்திலேயே பாபநாசம் ரயில்வே நிறுத்தத்தில் மன்னார்குடியிலிருந்து சென்னை எக்மோர் செல்லக்கூடிய ஒரு அதிவிரைவு ரயில் நிப்பாட்டியிருக்காங்க. இது தஞ்சை மாவட்டத்துக்கு உள்ள பிரச்சனையா இருந்தாலும் சேலம் கோட்டத்தில் நம்ம திருச்சி மிக அருகில் இருக்க ஜீயபுரம் அப்படிங்கிற ஒரு ரயில் நிறுத்தத்தில் அந்த பேசஞ்சர் ரயில்கள் நிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னு கேட்டா ஒரு அதிவிரைவாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நகரமயமாக்கலின் விளைவு நமக்கு அந்த ஜீயபுரம் பகுதியில் தான் இருக்கு. நல்ல குடிநீர் வசதி, காற்றோட்ட வசதி இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால இந்த திருச்சியில் உள்ள மக்கள் ஒரு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிறது. அதனால நிறைய தேடி போறாங்க. ஜீயபுரம் பகுதி அங்க போய் குடியிருப்புக்கு தேடி போறாங்க. அந்த பகுதியில் இருக்க மக்கள் திருச்சியிலிருந்து கிட்டத்தட்ட கரூருக்கு ஒரு டெய்லியும் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் காலங்கத்தில் வேலைக்கு போறாங்க. அதே மாதிரி கரூர்ல இருந்து திருச்சிக்கு தினமும் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வேலைக்கு வராங்க. இவங்க எல்லாமே சாதாரண ஒரு தொழிலாளிகள். இவங்களுக்கு பஸ்ல வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் டைம் ஆகும். ஆனா பஸ்ஸோட ரேட் அதிகம். இது ட்ரெயின் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல கால்வாசி கூட கிடையாது. ஒரு நிறைய வசதிகள் இருக்கு, வரும்போது சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி வசதிகள் இருக்கிறதுனால இவங்க இந்த ரயில்களை விரும்புறாங்க. அந்த ரயில்கள் நிப்பாட்டுறது பெரிய அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. குறிப்பா சொன்ன அந்த ஜீயபுரம் ரயில் பாத்தீங்கன்னா ஒரு பல போராட்டங்கள், ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களுக்கு முன் நின்று நடத்தின பிறகுதான் அந்த மக்களுக்கு கிடைச்சிச்சு. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நெப்போலியன் பெரம்பலூர் எம்பியா இருந்த நெப்போலியனுடைய முயற்சியினால கடந்த 3 ஆண்டுக்கு முன்பு தான் அங்க பாசஞ்சர் ரயில் நிற்கும் அறிவிப்பு வந்துச்சு. ஆனா என்ன காரணம் தெரியல, அங்க ரயில் பயணிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கிற நிலையில அதை ஏன் நிப்பாட்டினாங்கன்னு தெரியல. அந்த பகுதி மக்கள் மிகுந்த வருத்தம் வச்சிருக்காங்க. இப்ப தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட தஞ்சையை சேர்ந்த சமூக ஆர்வலர் வக்கீல் ஜீவகுமார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், இந்த பூதலூர் எப்படியாப்பட்ட பகுதி, அதே மாதிரி பாபநாசம் எப்படியாப்பட்ட பகுதி, அந்த பகுதியில் ரயில்கள் நிறுத்தப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி நம்ம கேட்போம். ஏமா வணக்கம் சார். இப்ப இந்த பூதலூர் பகுதியில் பாபநாசம் ரயில்வே நிறுத்தங்கள்ல நிற்பாட்டில் அதுக்கு என்ன காரணம்? இப்ப குறிப்பாக இந்த ரயில் நிறுத்த அறிவிப்புல தஞ்சாவூர் மாவட்டத்தில் முக்கியமான ஊர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயம்னாலே பெரும்பாலும் எல்லாத்திலயும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு துறையா இருக்கிற மாதிரி ரயில்வேயும் இன்னைக்கு விவசாய மாவட்டங்களை புறக்கணிச்சிருக்கிறதா அதுல நம்ம அந்த அறிவிப்புல பாக்குறோம். குறிப்பாக இப்ப இந்த ஸ்டேஷன்ல பூதலூர்லயோ பாபநாசத்திலயோ ரயில் நிறுத்தங்கிறது எப்படி ரோமாபுரி ஒரு நாளில் கட்டப்பட்டதுங்கிற மாதிரி இந்த பூதலூர்ல ட்ரெயினை நிறுத்த நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். வெள்ளக்காரங்க காலத்துல ரயில்வே அதுக்கு பிறகு மீட்டர் கேஜாக இருந்த போது பல ரயில்கள் இயக்கப்பட்டன. எக்ஸ்பிரஸ் ரயில் பூதலூர்ல நின்று போச்சு. மீண்டும் அகல ரயில் பாதை மாத்திரப்ப அந்த பூதலூர்ல ரயில் நிறுத்தி வச்சாங்க. அகல ரயில் பாதை மாற்றப்பட்ட பிராட்கேஜ் வந்த பிறகு கூட அவங்க அந்த நிறுத்தப்பட்ட ரயில்களை டோட்டலாவே பூதலூர்ல நிக்காம ஓடின ரயில்களை மீண்டும் நிறுத்துவதற்கு அவங்க சம்மதிக்கல. தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி தான் பூதலூர்ல ரயில நாங்க நிறுத்தினோம். இப்ப ரயில நிறுத்தின பிறகு கூட மார்ச் 9 நின்றுச்சுங்க. மார்ச் 9 2014 இருந்து பூதலூர்ல இந்த ட்ரெயின் நின்று இருக்கு. எர்ணாகுளமும் செம்மொழி எக்ஸ்பிரஸும் இந்த பீரியட்ல 3 மாசம் சோதனை ஓட்டம்னு சொன்னா கூட ஒரு 6 மாசம் எடுத்துக்கிறாங்க. இந்த 3 மாதத்திலயும் எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னா மார்ச் மாசத்துல 48,000, ஏப்ரல் மாசத்துல 56,000, அதே மாதிரி மே மாசத்துல 83,000. அந்த ரயில்வே இந்த 2 ட்ரெயினுமே பூதலூர்ல அள்ளி கொடுத்திருக்கு வருமானத்தை. 48,000 மார்ச் மாசத்துல, அதே மாதிரி மே மாசத்துல ஏப்ரல் மாசத்துல 53,000. 83,000 உங்களுக்கு மே மாசம் வந்திருக்கு. தங்கச்சோளங்க மாதிரி இவ்வளவு அள்ளி கொடுக்கக்கூடிய ரயில நிப்பாட்டுறீங்கன்னா இது எதை நியாயப்படுத்த முடியாது? கிட்டத்தட்ட யார் ரயில்ல விவசாயிகள் போறாங்க, விவசாய விட்டு பிள்ளைங்க படிக்க போகுது, விவசாய குடும்பத்திலிருந்து வேலைக்கு போறாங்க. இந்த பகுதி இப்படி புறக்கணிக்கப்படுவது எந்த வகையிலும் ஒத்துக்க முடியாது. ஒரு
பெரிய அநீதி எங்க பூதலூரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பாபநாசம் இந்த சோழர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு இடம் அது. அதாவது அந்த ரகுநாத நாயக்கர் காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குதிரை 10,000 இருக்காங்க, நெல் 10,000 இருக்கு. அந்த 10,000 மாதிரி பல அற்புதமான புல் இருக்கக்கூடிய பாபநாசத்திலயும் இந்த ரயில் நிறுத்தப்பட்டிருக்கு. பூதலூர்ல புதுமை மாதாவுக்கு பார்க்க அந்த மாதா கோயிலுக்கு வெளி மாநிலத்திலிருந்து அவ்வளவு பிரயாணிகள் வர்றாங்க. இந்த பூதலூரையும் இன்னைக்கு அதே மாதிரி பாபநாசத்திலையும் ரயிலை நிறுத்துறதுக்கு ரொம்ப அவமரியாதைப்படுத்துற மாதிரி நாங்க ரொம்ப கொதிப்பாகவும் கொந்தளிப்பாகவும் நாங்க அந்த பயணிகள் இதை கருதுறோங்க. இதற்காக ஏதாச்சும் தொடர்ந்து போராட்டம் நடத்துற மாதிரி ஏதாவது இது பண்ணிருக்கீங்களா, திட்டம் வச்சிருக்கீங்களா, என்ன செய்யலாம் இருக்கீங்க அடுத்த கட்டமா? நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம், புது ரயில்வே புதிய மந்திரி சபை வந்துச்சு, புதிய மத்திய மந்திரி சபை ஜனாதிபதி அறிவிப்பு வந்திருக்கு, வைர ரயில் திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதிவிரைவு ரயில்கள் இயக்கப்படுறதா சொல்றாங்க. நாங்க கேட்கறது எங்களுக்கு மெட்ரோ ரயில் இல்ல அதிவிரைவு அந்த மாதிரி விமானம் இல்ல, எக்ஸ்பிரஸ் ரயில். ஏற்கனவே எங்க ஊர்ல நிறுத்தப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில், அந்த ரயிலை நிறுத்துங்க தான் நாங்க கேட்கிறோம். அந்த ரயில் நிறுத்தின ரயிலையும் வருமானம் இருக்கிறப்ப அந்த பூதலூர்ல நிக்காதுன்னு சொல்லிக்கிற விஷயம் எந்த வகையிலும் எனக்கு ஒத்துக்க முடியாது. இது ஒரு ஜனநாயக நாடு. வருமானத்துக்காக ரயில ஓட்டல, மக்கள் நலன் வெல்ஃபேர் ஸ்டேட்ல மக்கள் சௌரியம் மக்கள் நலனுக்காக தான் ரயில்கள் இயக்கப்படுது. ரயில்வே என்பது தனியார் கம்பெனி நடத்தல, அரசாங்கம் நடத்துது. புதிய மந்திரி சபை வந்த பிறகு இன்னும் புதிதாக ரயில்கள் இயக்கும். தஞ்சாவூர் திருச்சி இரட்டிப்பு ரயில் பாதை பல விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிற சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற ரயிலையும் குறைச்சிருக்காங்க. இதை எதிர்த்து கிட்டத்தட்ட அத்தனை குடும்பங்களும் பாதிக்கப்பட்டதா கருதுறோம். இங்க இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்கள், பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க, கல்லூரிகளில் படிக்கிறவங்க, அதே மாதிரி அரசு வேலைக்கு போறவங்க, வியாபாரிகள் அத்தனை பேருமே ஒரு புறக்கணிக்கப்பட்டதா கருதுறோம். இந்த ரயில் நிறுத்த அறிவிப்பு திரும்ப பெறப்படாவிட்டால், இந்த ரயிலை மீண்டும் ஏற்கனவே நிறுத்திய ரயில்கள் மீண்டும் இயக்கப்படாவிட்டால், அதாவது எர்ணாகுளம் செம்மொழி போன்ற எக்ஸ்பிரஸும் அந்த ட்ரெயின்கள் பூதலூர்ல பாபநாசத்துல தொடர்ந்து நிறுத்தப்படணும். நிறுத்தப்படாட்டா அந்த பகுதி மக்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை, அவங்க மனசெல்லாம் எரிமலை மாதிரி இருக்கு, ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவோம். அதாவது தஞ்சை மாவட்டம் பொதுவாகவே ஒரு புறக்கணிக்கப்பட்ட மாவட்டம். ஏற்கனவே மீத்தேன் திட்டம் இது போன்ற மத்திய அரசின் வஞ்சகத்தால மிகவும் பாதிக்கப்பட்டதா இருக்கு. இது தொடர்ச்சி இந்த ரயில்கள் நிறுத்தப்படுறது அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரோத போக்குல முன்னுரிமை நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனமான இந்த ரயில்வே துறை ஒரு மக்கள் கோரிக்கை கேட்பது கூட தயாராக இல்லை. வாரந்தோறும் ஒரு மக்கள் கோரிக்கை கூட்டம் நடக்கலாம், பயணிகள்கிட்ட குறை கேட்கலாம். இது போன்ற எந்த ஒரு விஷயமும் இல்லாம ஒரு ரகசியமாவே இருக்கு. இதனுடைய முடிவுகளும் ரகசியமா இருக்கு. இவர்கள் எடுக்கிற முடிவு சரியா தவறான்னு தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் பயணிகளோட எண்ணிக்கையை வைத்துதான் நாங்க அதோடைய திட்டத்தை நிக்கலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் அங்கிருந்து கிளம்புகின்ற பார்சல் சரக்கு ரயில்கள், சரக்கு போக்குவரத்து இதை அவங்க கணக்கில் கொள்ளல. இதனால இவங்க எடுத்திருக்க கணக்கீடே தவறு அப்படின்னு சொல்றாங்க. பேசலாம் விஜயகோபால். திருச்சி கோட்டத்தை பொறுத்தவரை 2 ரயில்கள், மன்னார்குடி கோயம்புத்தூர் செம்மேலி எக்ஸ்பிரஸ் மற்றும் காரைக்கால் கொச்சின் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் 2 ரயில்களும் பூதலூரில் இனி நிற்காது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மாதம் ஒன்றிற்கு கிட்டத்தட்ட 50,000க்கும் மேலாக வருமானம் கொடுத்திருக்கிறது. ஏன் இந்த ரயில் சேவையை நிறுத்த வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மேலும் இந்த பகுதியை பொறுத்தவரை, அதாவது ரயில்வே துறையை பொறுத்தவரை மக்கள் நலனுக்காகவே தவிர வருமானத்திற்கு இல்லை என்றும், இந்த அறிவிப்பை திரும்ப பெறாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் இது பற்றி பல தகவல்களை பார்க்கலாம். தெற்கு ரயில்வே சேலம் கோட்டம் மற்றும் திருச்சி கோட்டம் மற்றும் மதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு ரயில் நிறுத்தங்களில் சில ரயில் சேவையை நிறுத்தி இருக்கிறது. சில ரயில்கள் நின்று செல்லாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 1 முதல் இது அமலுக்கு வரும் என்று அறிவித்திருக்கிறது. பயணிகளின் எண்ணிக்கையின் அளவை வைத்து ஆய்வு செய்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக ரயில்வே நிர்வாகம் கூறி வருகிறது. அதே நேரத்தில் பயணிகளின் நலனை கருத்தில் கொள்ள வேண்டும், வருமானத்தை கருத்தில் கொள்ளக்கூடாது என்று மக்கள் தரப்பில் அவர்களுடைய கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மாரிமுத்து சார், இப்போ சேலம் கோட்டத்துல இந்த ரயில்வே செய்தி தொடர்பாளர் பேசினாரு. இப்ப அவர் ஆய்வு நடத்தின வரைக்கும், அதாவது ரயில்வே துறை ஆய்வு நடத்தின வரைக்கும் இப்ப நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல்ல ஒரு நாளைக்கு 5 பேசஞ்சர்ஸ் மட்டும் தான் ஏறதா சொல்றாங்க. லோகமானிய திலக் எக்ஸ்பிரஸ்ல 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு பேசஞ்சர் தான் ஏறதா சொல்றாங்க. சோ அவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து கூட ஆய்வு முடிவையெல்லாம் நடத்தி வெளியிட்டு எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சதுனாலதான் இந்த ரயில் சேவையை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த அதிகாரி சொன்னது அத்தனையுமே தவறான தகவல் தான். மக்கள் கருத்து கேட்டோம்னு சொல்றாரு. எந்த மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்காரு? இப்ப அதே மாதிரி இப்ப தஞ்சாவூர்காரங்க சொன்னாங்க இவ்வளவு வருமானம் வருதுன்னு. அந்த ஸ்டேஷனை கணக்குல எடுத்தா அதுல இறங்கினவங்க ஏறினவங்க எத்தனை பேருன்ற எண்ணிக்கையை அவங்க கணக்குல வைக்கலையா? சாத்தூர்ல நிறுத்திட்டோன்றாங்க. சாத்தூர் ஆள் இறங்கி ஏற கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ள நிலையம், அதையும் விட்டுருக்காங்க.
10 வருஷமா போராடி ஜிஆர்புரம்னு திருச்சி கிட்ட வாங்கியிருக்காங்க. அதையும் ஒரே நொடியில வந்து இவங்க அதுல ஆள் ஏறலன்றாங்க. இந்த காரணங்களை சொல்லுவதற்கு இந்த அதிகாரிகளுக்கு வந்து முதல்ல வந்து இவ்வளவு அதிகாரம் இருக்கிறதே தப்பு. ஒரு நிறுத்தத்தை ஒரு கொள்கை முடிவை எடுக்கின்ற இடத்துல வந்து ரயில்வே துறை அதிகாரிகள் மட்டும் எடுக்கக்கூடிய போக்கை நிச்சயம் மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பெரிய ஆபத்துல தான் முடியும். இப்ப உதாரணத்துக்கு சென்னையில பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எக்மோர்ல வரக்கூடிய ரயில்களை திட்டம் போட்டே வந்து தாம்பரத்தை ஒரு டெர்மினல் மாதிரி உண்டாக்கி அங்கிருந்தே சவுத் ட்ரெயின்லாம் அங்கதான் வரணும், அங்கிருந்தே போகணுன்ற ஒரு திட்டத்தை வந்து ரயில்வே துறை அதிகாரிகள் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அவங்க திரும்ப திரும்ப வந்து அதிலேயே ஒரு முயற்சி பண்ணி நாளைக்கு சென்னை நகருக்குள்ளே வர முடியாம தெற்கில இருந்து வரக்கூடியவங்க எல்லாம் தாம்பரத்திலே இறங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்க தினேஷ் திரிவேதி காலத்திலிருந்து நாங்க வந்து இதற்காக நிறைய போராட்டங்கள் நடத்தி மேல வரைக்கும் கொண்டு போய் மினிஸ்டர் மூலியமா சொல்லி எல்லாம் செஞ்சாலுமே அதிகாரிகளுடைய ஒரு வர்க்கம் வந்து அவங்க நினைச்சதை சாதிக்கணுன்றதுக்காக அந்த திட்டத்தையே செயல்படுத்த விடாம அந்த தாம்பரத்திலேயே நிக்கணும்ன்ற ஒரு அறிவிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு எதிர்காலத்தில் வந்து சென்னை நகருக்குள்ளே வந்து வர முடியாத சூழ்நிலையை வந்து இந்த ரயில்வே துறை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நாங்க இப்படி சொன்னோம்னா மறுநாள் ஒரு அறிக்கை விடுவாங்க, எக்மோர்ல இருந்து கிளம்புற ட்ரெயின் எதுவுமே வந்து ரத்து ஆகாது, புதுசா ஆரம்பிக்கிற ட்ரெயின் தான் தாம்பரத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. இப்ப அவங்களுக்கு அதனுடைய டிஸ்டர்ப் பத்தியே தெரியாது. 30 கிலோமீட்டருக்கு முன்னால இறங்கினா அவன் எப்படி சென்னை சிட்டிக்குள்ள வருவான்றத பத்தி அக்கறையும் இல்ல. வருமானம் சொல்றாங்க அதிகாரிகள். இப்ப வடகிழக்கு மாநிலத்திலையும் யூபி பீகார் மாதிரி இருக்கிற மாநிலங்கள்ல ரயிலை உபயோகப்படுத்தக்கூடியவன் வந்து டிக்கெட்டே எடுக்கிறது இல்ல. அங்க எந்த ஸ்டாப்பிங்க வந்து நிறுத்த முடியாது, எந்த ரயில் சேவையும் வருமானம் இல்லைன்னு அங்க புதிய ரயில் அறிவிக்காம இருக்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பயந்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய இந்த ரயில்வே நிர்வாகம் தென் தமிழகத்தை, அதுவும் குறிப்பா வந்து தமிழகத்தை தான் அதிகம் பாதிக்க வைக்கிறாங்க. இப்ப நிப்பாட்டின ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா சேலம் வருமானம் கொடுக்கக்கூடிய கோட்டம் அங்க 13 ரயில்களை வந்து நிறுத்திருக்காங்க. இப்ப கூட அந்த அதிகாரி சொல்லிருக்காரு, பயணிகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும் பொழுது நாங்க அங்க பரிசீலிச்சு திரும்பவும் அந்த சேவையை வந்து நாங்க தொடங்குவோம். இவங்களை நிறுத்துங்கன்னு சொல்றதுக்கு முன்னாலே இவங்க வந்து அந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை அழைத்து அவர் வந்து முறைப்படி அவங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சொல்லு. இவங்க என்ன சுப்ரீம் அத்தாரிட்டி மாதிரி திடீர்னு இவங்க நிறுத்திக்கிறது அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கக்கூடிய அதிகாரங்களை இந்த அதிகாரிகளுக்கு குறைக்கப்பட வேண்டும். இந்த உத்தரவை வந்து திரும்ப பெற வேண்டும். தமிழக முதல்வர் வந்து இதற்காக முயற்சி செஞ்சாங்கன்னா இது அத்தனையும் நடக்கும், அவங்க நிச்சயம் செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இதுவரைக்கும் தான் நம்ம தமிழகத்தில் வந்து பல கட்சிகள் சேர்ந்து எம்பியா இருந்தாங்க. இப்ப ஒரு கட்சி வந்து அதிகப்படியாக இருப்பது வந்து நமக்கு மிகப்பெரிய பலம். ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்ல இல்ல ரயில்வேனுடைய ஆலோசனை கூட்டங்கள்ல வந்து நம்மளுடைய முடிவை வந்து இவங்க தெளிவா எடுத்து சொல்லி இது போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு ஏற்படுத்தணும். 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சர்வசாதாரணமா சொல்றாங்க. 4 கிலோமீட்டர் வளர்ந்து வர நகரத்தெல்லாம் கிராஸ் பண்ணி மக்கள் வர்றதுன்றதெல்லாம் பெரிய கஷ்டம். மதுரையில இருந்து கூட ஒரு நண்பர் சொன்னாரு, எங்களுக்கு இத்தனை நகரங்கள் சுத்தி இருக்கு, இந்த ஸ்டாப்பேஜை க்ளோஸ் பண்ணா எங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் வரும். இந்த அடிப்படையான ப்ராப்ளங்களை அதிகாரிகள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால அந்த பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மக்களுடைய அமைப்புகளை வந்து முடிவு பண்ணிட்டு தான் இவங்க செய்யணுமே ஒழிய இவங்க இஷ்டத்துக்கு வந்து நாங்க வந்தா திருப்பி கொடுப்போம் போவோன்ற இந்த யாசகம் தரக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி அக்கறையோட நடக்கக்கூடிய அதிகாரி வேணும். எங்களுடைய பப்ளிக் டிமாண்ட் தென்னக ரயில்வேக்கு ஒரு 5 வருடமாவது தமிழ் தெரிந்த ஒரு அதிகாரி வந்து ஜிஎம்ஆ வரணும். வந்தா தான் இது போன்ற பிரச்சனைகளை களைய முடியும். தொடர்ந்து நார்த் இந்தியன்ஸா இருக்காங்க, அவங்களுக்கு இத பத்தி வந்து ஒரு முழுமையான அக்கறையே இல்லாம போகுது. தொடர்ந்து பேசலாம் திரு மாரிமுத்து. சேலத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபுவிடம் பேசலாம். சுரேஷ் பாபு, இந்த தென்னக ரயில்வேல சேலம் கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தான் 16 ரயில்கள் வந்து பல நிறுத்தங்கள்ல இனிமேல் நிற்காது அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நிறுத்தங்கள்ல எத்தனை மக்கள் வந்து தினந்தோறும் பயணிக்கிறாங்க, என்ன மாதிரியான மக்கள் அதுல பயணிக்கிறாங்க, இந்த சேவை நிறுத்தப்பட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகளை அவர்கள் எதிர்கொள்ள நேரும்? ரயில்வே வாரியத்தின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த 14 விரைவு மற்றும் பயணிகள் ரயில்கள் இந்த 16 நிறுத்தங்களை நிறுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறது வந்து அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கும் விதமாகவே இருக்கு. குறிப்பாக விவசாயிகள், தொழிலதிபர்கள், வர்த்தகர்கள், வணிகர்கள், கூலி தொழிலாளர்கள், குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளை வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு இது உள்ளாக்குன்னு சொல்லலாம். இப்ப இதுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா சேலத்திலிருந்து சென்னைக்கு போகணுன்ற பட்சத்துல வழக்கமா இந்த அயோத்தியாபட்டினம், ஏத்தாப்பூர், வாழப்பாடி உள்ளிட்ட நிறுத்தங்கள்ல வந்து ரயில்கள் வந்து பயணிகளை இறக்கியும் ஏற்றியும்
கூட்டு போயிடுறது வழக்கம். ஆனா இப்ப இந்த ஜூலை 1ஆம் தேதிக்கு மேல இந்த ரயில்கள் வந்து அங்க நிற்காதுன்ற பட்சத்துல ஒண்ணு அவங்க சேலத்துக்கு வந்துட்டு சென்னை போகணும், இல்லன்னா ஆத்தூர் போய் அங்க இருந்து சென்னை போகணும். இதனால அவங்களுக்கு வந்துட்டு கால விரயம், பண விரயம், மன உளைச்சல் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தும். இது குறித்து நம்மிடையே பேச தென்னக ரயில்வேயுடைய முன்னாள் ஆலோசனை குழு உறுப்பினர் ஹரிகரன் பாபு இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார், இப்ப இந்த 16 ரயில்கள் வந்துட்டு வாபஸ் பெற போறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? அதான் சார், ரயில்வே நிர்வாகம் வந்து முதல்ல ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும், மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரயில்வே நிர்வாகம்ன்றது ரயில்வே துறை பொதுத்துறை நிறுவனம். பொதுத்துறை நிறுவனம் லாப நோக்கத்தோட பார்க்கக்கூடாது. லாப நோக்கத்தோட பார்த்தா அரசாங்கம் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் பொது மருத்துவமனை நடத்தவே முடியாது. அதனால ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய தேவை என்னன்றது கருத்தில் கொண்டுதான் செயல்படுத்த வேண்டும். இப்போது நிறுத்தப்பட்டிருந்த 14 நிறுத்தங்களை கருத்தில் எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு நிறுத்தங்களும் பல வருஷமா பல கோரிக்கைகள், பல மக்கள் பிரதிநிதிகளுடைய வலியுறுத்தல், வற்புறுத்தல் பேர்ல தான் இந்த நிறுத்தங்களை கேட்டு வாங்கப்பட்டது. அதுல பிஆர்ஓ அவர்கள் சொல்றது போல 1-2 மக்கள் ஏறலாம் இறங்கலாம். ஆனா அதே நேரத்தில் ஒரு நாணயத்தின் இரு பக்கத்தை கருத்தில் கொண்டாதான் செல்லும் என்பதை போல அதே ஸ்டேஷன்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இறங்குகிறார்களே. சென்னையிலிருந்து சங்ககிரி வழியா போகிற வெஸ்ட் கோஸ்ட் சங்ககிரியிலிருந்து இறங்குறாங்களே. அதே மாதிரி திருப்பூர், கரூர், திருப்பத்தூர், மொரப்பூர் போன்ற மோகனூர் போன்ற ஊர்கள்லாம் வந்து இறங்குறாங்களே. அவங்க இறங்குறவங்களாம் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி தானே வந்து இறங்குறாங்க. அதெல்லாம் ஏன் அந்த வருமானத்தை கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்றீங்க? அது ரயில்வே நிர்வாகத்துக்கு தானே அந்த வருமானம் போய் சேருது. அதே அது மாதிரி வாழப்பாடி, கரூர், திருப்பத்தூர், இந்த மாதிரி ஊர், திருப்பூர் இந்த ஊருக்கெல்லாம் ரயில் நிலையத்துக்கு நின்று செல்ல வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று கேட்டால் கோவைக்கு இருகூரிலிருந்து நேரடியாக போத்தனூர் வழியாக 13 ரயில்கள் போய்கொண்டு இப்ப 5 ரயில்கள் விடப்பட்டு மீதி 8 ரயில்கள் கோயம்புத்தூர் சென்று செல்ல வேண்டும் என்று பல வருடங்களாக கோரிக்கைகள் விடுத்து வருகிறார்கள் கோவை மக்கள். இந்த கோரிக்கைகள் விடுத்து வருகின்ற நேரத்தில் திடீர்னு இன்னும் ஒரு இடி இடித்தால் போல் 16 நிறுத்தங்கள் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது மக்களை புத்திசாலித்தனம் மற்றவர்கள் என்று ரயில்வே நிறுவனம் நினைக்கிறதோ என்று மனதில் தோன்றுகிறது. ஆகவே தயவுசெய்து இந்த நிறுத்தங்களை மீண்டும் வாபஸ் பெறப்பட்டு நிறுத்தி செல்ல வேண்டும். பொதுமக்கள் சேவைதான் முக்கியம், வருமானம் முக்கியம் அல்ல என்பதை சேவையை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பது எங்களை போன்ற சேலம் வணிகர்கள் பொதுமக்களுடைய கருத்தாகும். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் பாபு, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தென்னக ரயில்வே துறையை பொறுத்தவரை சேலம் கோட்டம், திருச்சி கோட்டம், மதுரை கோட்டத்திற்கு உட்பட்டு கிட்டத்தட்ட பல ரயில்வே நிறுத்தங்களில் சில ரயில்கள் நிற்காது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஜூலை 1 முதல் இது அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் என்பது வருமானத்தை பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தால் அரசு மருத்துவமனையை கூட நடத்த முடியாது. ஆகையால் பொதுமக்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அந்த மக்கள் வைக்கின்றனர். அதே நேரத்தில் இந்த ரயில் நிலையங்களில் மக்கள் ஏறுவதே என்கின்ற எண்ணிக்கையை மாற்றி பல பகுதிகளில் மக்கள் அதிக அளவிலான மக்கள் இறங்குகிறார்கள், அதையுமே கூட பார்க்க வேண்டும். மேலும் இந்த சேலத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் 16 ரயில்கள் நிற்காது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், ஆண்கள் என பலதரப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பூதலூரில் இருக்கக்கூடிய இந்த 2 ரயில்கள் அங்கே நிற்காது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மாதம் ஒன்றிற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அதை ஏன் ரயில்வே நிர்வாகம் கருத்தில் கொள்ளவில்லை என்கின்ற கேள்வியும் அங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த தெற்கு ரயில்வேயை பொறுத்தவரை தமிழ் தெரிந்த அதிகாரி ஒருவர் இதற்கு பதவியேற்றால் இதற்கான தீர்வையும் காண முடியும் என்கின்ற கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. ரயில்வே துறை இந்த அறிவிப்பை விரைவில் திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் போராட்டம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நம்முடைய சென்னை செய்தியாளர் பாஸ்கர், சேலம் செய்தியாளர் சுரேஷ் பாபு, திருச்சி செய்தியாளர் விஜயகோபால் மற்றும் மதுரை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன், நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்த திரு மாரிமுத்து ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.